ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவை 18ஆம் பாசுரம். ராமானுஜருக்கு திருப்பாவை ஜீயர் அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு. ஏன்னா அவர் சதா சர்வ காலமும் திருப்பாவை அனுசந்தானம் பண்ணிட்டே இருப்பாராம். இந்த பாசுரத்துக்கும் அவருக்கும் பெரிய தொடர்பு ஒண்ணு உண்டு. அதை பின்னால பார்ப்போம். கண்ணனை எழுப்ப வந்த ஆண்டாள் அவருடைய மொத்த குடும்பத்தையும் எழுப்பிட்டா. ஆனா அவர் எழுந்திருக்கல. பெருமாள் அடைய தாயார முன்னிட்டு போகணும்னு இப்ப நப்பிண்ணை பிராட்டி எழுப்புறா. உந்து மதகளிற்றன், மத யானைகளை வெறும் கையாலேயே உந்தியே அடக்கும் வீரன், ஓடாத தோல்வலியன், இதுவரைக்கும் எந்த போர்லையும் தோக்காத தனி வீரன் நந்தகோபர், அவருடைய மருமகளேன்னு தாயாரை எழுப்புறா. எப்பவும் அவளுக்கு கும்பன் மகள்னு சொல்றதை விட, கண்ணன் மனைவின்னு சொல்றதை விட நந்தகோபர் மருமகள்னு சொல்றது பாகவத சம்பந்தத்தோட சொன்னாதான் பிடிக்குமா. இத ராமாயணத்திலையும் பார்க்கலாம். சீதை சொல்றா, ஸ்னுஷாகம் தசரதஸ்ய, தசரதனுடைய மருமகள் தான்னு ஆஞ்சநேயருக்கு அறிமுகம் பண்றா. தசரதன் மருமகள்னு கூப்பிட்டா சீதை மட்டும் தான் திரும்புவா. நந்தகோபர் மருமகள்னு சொன்னா மொத்த 1000 பாடியும் திரும்புமே. அதுக்காக இப்ப பேரை சொல்றா. நப்பின்னாய், கந்தம் கமழும் குழலி. பெருமாளுக்கு சர்வகந்தன் ஒரு பேர் உண்டு. ஏன்னா தாயார் அவரை தழுவிப்பாங்களாம். அப்ப அவளுடைய குழல்ல இருக்கக்கூடிய அந்த மனம் அவர் மேல ஒட்டி அவருக்கு சர்வகந்தன்னு பேர் கொடுக்குது. இது பெரிய தத்துவம். என்ன இருந்தாலும் தாயாரு இந்த இடத்துல கோபிக்கையாச்சே, விடிஞ்சதுக்கு அடையாளம் சொல்லணுமே. எல்லா இடத்துலயும் கோழி அழைக்குது, மாதவி பந்தல் மேல குயிலினங்கள் கூவினகான் அப்படின்னு சொல்றா. இன்னைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் ரங்கமன்னார் எழுந்தருளி இருக்கும் சன்னதிக்கு மாதவி பந்தல்னு தான் பேரு. அப்படி பந்தார் விரலி கையில் பந்துடையவளே, உன் மைத்துனன் பெயர் பாட. இந்த இடத்துல நாம சங்கீர்த்தனம் இல்ல, கண்ணனை கேலி செய்து பாடுவோம். செந்தாமரை கையால், தாமரை கையன்னு பெருமாளுக்கு பேரு. ஏன்னா எதை பார்த்தும் பயப்படாதன்னு சொல்லுவாராம். செந்தாமரை கைன்னு தாயாருக்கு பேர். ஏன்னா நீ பெருமாளை பார்த்து கூட பயப்படாத, நான் உனக்கு அவங்க கிட்ட இருந்து மோட்சத்தை வாங்கி தரேன்னு புருஷாகாரம் பண்ணுவாளாம். அப்படி இருக்கக்கூடிய தாயார் சீராறு வளையொலிப்ப, ஆனந்தத்துக்கு அடையாளம் தலைவி கையில இருக்கக்கூடிய வளையல்னு தமிழ் இலக்கியங்கள் சொல்லும். அப்படி பல வளையல்களுடைய சத்தத்தோட கடை திறவாய் மகிழ்ந்து இந்த வாசலை திற, நாமும் கண்ணனை பத்தி பாடுவோம் அப்படின்னு ஆண்டாள் சாதிச்சா. நாமும் இன்றைய பாசுரத்தை அனுசந்திப்போம். உந்து மதகளிற்றன், ஓடாத தோல்வலியன், நந்தகோபாலன் மருமகளேன பெண்ணாய், கந்தம் கமழும் குழலி கடை திறவாய், வந்தெங்கும் கோழி அணைத்தனகான், மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான், வந்தார் விரலி உண்மைத்துணன் பெயர் பாட, செந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப, வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். யதிராஜோ விஜயதே.